கரூர் நிகழ்வு தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சோக துயரமாக, அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்றதுக்கு பேசி வருகிட்டாங்க. இந்த ஒரு சூழல் விஜய் கட்சிக்கோ இல்லை விஜய் அவர்களுக்கோ ஒரு எதிர்வினையாக அமைஞ்சிருக்குதா நீங்கள் பார்க்குறீங்களா? இது அவருடைய வாக்கு வங்கியில் பெரிய பாதிப்புன்னு நினைக்கிறீங்களா? வாக்கு வங்கி இருக்கான்னு இன்னும் எந்த தரவுகளும் இல்லை. அதனால அதுல சரிவு வந்துடுச்சா இல்லை கூடிடுச்சா பாதிக்குமான்னு கேட்குறேன். இல்லாத ஒன்று எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் ஒரு சிறந்த நடிகர், அவருக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க, செல்வாக்கு இருக்கு. அவரை பார்க்க வர்றவங்க அரசியல்வாதிகளானா நிச்சயமா இல்லை, இன்னும் சொல்ல போனா வாக்காளர்களானா வாக்காளரும் இல்லை, எல்லாருமே ரசிகர்கள். அந்த ரசிகர்களை அவர் முதல்ல அரசியல் மயப்படுத்தணும். விஜய் ஒரு அன்ஃபிட் பொலிட்டிஷனா இருக்காரோ? இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு ரொம்ப ஆதரவா பேசுறாரு. முழுக்க முழுக்க விஜய் பக்கம் தப்பே கிடையாது, எல்லா தப்பும் திமுக தான் காரணம். இதை விஜய் தப்பே செய்யலன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. விஜய் கிட்ட இதுக்கு விஜய் காரணம் இல்லைன்னு சொல்லலை, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. திமுக கூட்டத்தை குழப்பத்தை உருவாக்குறது, இந்த கூட்டத்தில் வர்றவங்களை அடுத்த கூட்டங்கள் அவர் தொடர்ந்து நடத்த முடியாமல் தடுக்கிறதுக்கான முயற்சியில் அது ஒன்றா இருக்குன்றது எங்களுடைய சந்தேகம், எங்களுடைய பார்வை, எங்களுடைய அனுபவம்னு கூட சொல்லலாம். திமுக சதி இருக்குன்னு நம்ம சொல்ல வரீங்களா? ஆம்புலன்ஸை வச்சு கூட்டத்தில் கொந்தளிப்பு உருவாக்குறது, குழப்பத்தை உருவாக்குறது எல்லாமே திமுக தொடர்ந்து அதிமுக கூட்டத்திலே செய்ய முயற்சி. ஆனால் அதிமுக கூட்டத்தில் அது ஏன் நிறைவேற்ற முடியலன்னா, அங்கே பெரும்பாலும் அதிமுகவுக்கு சரியான கட்டமைப்புகள் எல்லா ஊர்லயும் இருக்கு. ஆனால் இது அன்ஆர்கனைஸ்ட் பீப்புள்ன்றதுனால, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாதனால, அங்கே நிர்வாகிகள் ஒரு வலிமையானவர்களாகவோ ஒரு கட்டுப்பாட்டில் அவங்கள வச்சிருக்கக்கூடியவங்களோ அவங்க இல்லாதனால இதை எளிமையாக அவங்க கிட்ட செஞ்சுட்டாங்க. அதை ஏடிஎம்கே நம்புறீங்களா ஸ்ட்ராங்கா? அங்க ஒரு சதி நடந்திருக்கு. நிச்சயமா இந்த சம்பவம் ஒரு சதி இல்லாமல் செஞ்சிருக்கவே முடியாது. நான் கேட்கிறேன், செந்தில் பாலாஜி இதுல பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் தானே குற்றம் சாட்டுறாங்க. அவர் மேல குற்றம் சாட்டினா அவர் நீதிமன்றத்தில் போய் அல்லது விசாரணை அமைப்புகள் கிட்ட போய் அதை விளக்கம் சொல்லணுமே தவிர அவர் பொது வழியில சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் தாங்க பேசப்பட பொருளா இருக்கணும், நான் தாங்க பேசப்பட பொருள் இல்ல, அவருடைய கட்டுப்பாட்டுல கரூர் இருக்குன்னு காட்டுறாரு. அவரை மீறிட்டு திமுகவுலையும் யாரும் செயல்பட முடியாது, காங்கிரஸ்ல யாரும் செயல்பட முடியாது, புதுசா ஒரு கட்சியும் வந்துட முடியாது. அதிமுக கிட்ட அவருடைய பருப்பு வேவலை. அதுதான் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம், வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் விஜய் அவர்களுடைய அந்த கரூர் நிகழ்வு தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சோக துயரமாக, அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்றதுக்கும் பேச தொடங்கிட்டாங்க. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுலே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் சொன்னார். கட்சி இப்போ தான் தொடங்கினார், ஆனால் அவர் அதிமுகவை பெரிதளவில் இக்னோர் பண்ணாருங்க. இந்த ஒரு சூழல் விஜய் கட்சிக்கோ இல்லை விஜய் அவர்களுக்கோ ஒரு எதிர்வினையாக அமைஞ்சிருக்குதா நீங்கள் பார்க்குறீங்களா? இது அவருடைய வாக்கு வங்கியில் பெரிய பாதிப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் சொன்னது எனக்கு ஒரு வினோதமாக இருக்கு. என்னன்னா, அவருடைய வாக்கு வங்கியின் நிரூபிக்கப்படாத ஒண்ணு எப்படி கேக்குறீங்க? வாக்கு வங்கி இருக்கான்னு இன்னும் எந்த தரவுகளும் இல்லை. அதனால அதுல சரிவு வந்துடுச்சா இல்லை கூடிடுச்சா பாதிக்குமான்னு கேட்குறேன். அதான் இல்லாத ஒண்ணு எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒண்ணு பாதிக்கணும்னா ஏதோ ஒண்ணு நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு தான் பாதிப்போ அல்லது அடுத்து வளர்ச்சியோ ஏதோ ஒன்று சொல்ல முடியும். இது எதுவுமே இல்லாம ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுகவை இக்னோர் பண்ணாருன்னு சொன்னீங்க. ஆமா, அவர் அதிமுகவை இக்னோர் பண்ணாரா இல்லை அவரை இன்னும் இக்னோர் பண்ணாங்கன்ற வாதத்துக்கு நான் வர விரும்பலை. ஏன்னா அதிமுக அவர் இக்னோர் பண்ற அளவுக்கு பலகீனமா இல்லை. ரெண்டாவது, தமிழ்நாட்டு அரசியல் களம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மையப்படுத்தி தான் இருக்கு. அதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய பயணங்கள், இப்போ அவருடைய எழுச்சி, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் அவர் ஒரு மையப்பொருளாக தான் இருக்காரு. அதனால இன்னைக்கு 2026 தேர்தலையும் கருப்பொருளே எடப்பாடியார் தான். அது இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட ஒன்றா இருக்கு. ஏறத்தாழ 7-8 மாதத்துக்கு முன்னாலேயே எங்களுடைய தேர்தல் பயணத்தையே தொடங்கிட்டோம். நாங்கள் களத்தில் இருக்கிறோம். ஏறத்தாழ 163 தொகுதிகளில் இன்னைக்கு பிரச்சாரத்தையே முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 80 தொகுதி போல தான், 80-85 தொகுதி தான் போக வேண்டி இருக்கு. மற்ற இடங்கள்லாம் போயிட்டு எல்லா இடங்களிலும் ஒரு நிரூபிக்கப்பட்ட கூட்டங்களோட மக்களோட சந்திச்சு இன்னைக்கு ஒரு எழுச்சி பயணத்தையே முடிச்சிருக்கோம். அதனால நாங்கள் இன்னொருத்தரோட போட்டியிடுறோன்றது இல்லை, இனிமே வரக்கூடியவங்க எங்களோட போட்டியிடணும்.
அதில் இதுதான் இன்றைக்கி கள நிலவரம். இன்றைக்கி தேர்தல் களத்தை பார்த்தா அதிமுக தான் இன்றைக்கி தேர்தல் களத்தில் இருக்கிறதா பொதுவான பார்வை. மக்களிடத்தில் தேர்தலுக்கான பயணத்தை வந்து மக்கள்கிட்ட இன்றைக்கு கொண்டு போன ஒரே தலைவர் எடப்பாடியார் தான். இப்படி இருக்க சொல்ல விஜய் அரசியலுக்கு வந்தார் அல்லது அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு சிறந்த நடிகர், அவருக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க, செல்வாக்கு இருக்குது, ஒரு விளம்பரமான தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற விளம்பரமான ஒரு நடிகரில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார், முதல் இடத்துல இருக்காருன்னு கூட நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவரை பார்க்க வர்றவங்க அரசியல்வாதிகளானால் நிச்சயமாக இல்லை, இன்னும் சொல்ல போனால் வாக்காளர்களானாலும் வாக்காளரும் இல்லை, எல்லாருமே ரசிகர்கள். ஓகே. ஆக அந்த ரசிகர்களை அவர் முதல்ல அரசியல் மயப்படுத்தணும், அதை வந்து ஒரு வாக்கு வங்கியாக அவர் மாற்றணும். ரெண்டுமே செய்யாமல் அவர் ரசிகர்களாகவே அவங்கள வச்சுட்டு இருக்கணும்னு அவரை விரும்புகிறாரு. விஜய் அதான் விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். அதான் அவர் விரும்புகிறாருன்றது தான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய நடவடிக்கைகள் சொல்லுது. அவருடைய வியூக வகுப்பாளர்களும் அதை தான் மையப்படுத்துகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்துறது ஒரு அரசியல் அறிமுகத்துக்காக அவர் நடத்துகிறாருன்னா கூட அந்த மாநாட்டினுடைய செயலை பார்த்தீங்கன்னா அது அரசியல் தன்மை கொஞ்சமாவது இருந்ததா? ரேம்பில் வந்து நடந்து போகிறது இதுன்றது அந்த நடிகருக்குரிய இமேஜ், அதனுடைய அந்த பில்டப் தான் அதில் இருந்தது தெரியுதே தவிர அதில் வந்து அரசியல் கொள்கை பேசுகிற தலைவர்களோ அல்லது அங்கே ஒரு கருத்தரங்கமோ அல்லது தீர்மானமோ எதுவுமே இல்லை. ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு பொலிட்டிஷியனாகவே விஜய் வந்து வரலையா இது வரைக்கும்? நிச்சயமா இது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல். நான் இப்படி கேட்குறேன், விஜய் வந்து ஒரு அன்ஃபிட் பொலிட்டிஷனாக இருக்காரோ? இல்லை, அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது. அவருடைய அடுத்து மக்கள் அவரை கரூருடைய அந்த ஒரு கோர சம்பவம், அதுக்கு வந்து குறைந்தபட்சம் நீங்க மக்களிடத்துல மன்னிப்பு கேட்க தேவையில்லை, நீங்க திமுக அரசுக்கு வந்து பயந்து போக தேவையில்லை, அந்த குடும்பத்துக்கிட்ட கூட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு நினைக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு இல்லை. அது வந்து நம்ம இப்போதைக்கு பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல யார் பக்கம் தப்பு யார் பக்கம் அதை சரியாக கையாண்டாங்க கையாளலை அல்லது இதுக்கு பின்னால் இருக்க சதி, இதெல்லாம் நிறைய அரசியல் ரீதியான பல காரணங்கள் இருக்குது. அது நீ போக போக நீதிமன்றங்களும் அல்லது இந்த விசாரணை ஆணையங்களும் அதை வெளிப்படுத்தும். அது வரைக்கும் வந்து அதை வந்து யார் தரப்புல சரி யார் தரப்புல தவறுன்னு சொல்கிறேன். ஆனால் விஜயின் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், விஜயனுடைய இன்எஃபிஷியன்சி இதை வந்து திமுக பயன்படுத்திச்சு. சரி, அது திமுக பயன்படுத்திச்சுன்றதை விட இவருடைய அறியாமையை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை இவரை பலிகடா ஆகிட்டாங்கன்னு கூட சொல்லுவார். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு ரொம்ப ஆதரவாக பேசுகிறாரு, முழுக்க முழுக்க விஜய் பக்கம் தப்பே கிடையாது, எல்லா தப்பும் திமுக தான் காரணமா பேசுறாருன்னா பலரால விவாதிக்கப்படுது. இவருமே என்ன பண்றாருன்னா விஜய் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர்ல அணுகிறாரு. இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் அங்கே அந்த சம்பவம் நடந்த உடனே அடுத்த நாள் காலையில் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அங்கே போய் எல்லாரையும் பார்த்து ஆறுதல் சொன்னார். அதனை ஒட்டி சில கருத்துக்கள் சொல்லப்பட்டதே தவிர இதை விஜய் தப்பே செய்யலன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. விஜய்கிட்ட இதுக்கு விஜய் காரணம் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் அது வந்து விசாரணை அது எடப்பாடி அவருடைய பார்வையில் விஜய் மேலேயும் தப்பு இருக்குன்றத சொல்கிறாரா? இல்லை, இவருடைய அதை சொல்லலனாலே நம்ம ஒரு சாஃப்ட் கார்னர்ல தான் இருக்கு. இல்லை அவர் கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் புரிஞ்ச அதாவது இவருடைய அறியாமை, இவருடைய கவனக்குறைவு அல்லது இவருடைய அரசியல் பற்றி அவருக்கு ஒரு சரியான புரிதல் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டின் களம் அவருக்கு தெரியாதனால அந்த பாதிப்பு வந்திருக்கலான்றது அது வேறு. அது விஜய்க்கு ஏற்பட்ட பாதிப்பு அல்லது அவருடைய அரசியல் பின்னணிகள் வேறு. அதை வந்து விவாதிக்கிறதுக்கான நேரம் இது இல்லை. எடப்பாடியார் போனது அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட சொல்ல அதுக்கு என்ன காரணம்? அதுவரை அவர் மேலே விஜய் மேலே செருப்பு வீசப்பட்டதுன்னா அது வந்து நிச்சயமாக விஜய் ரசிகர்கள் யாரும் அதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போது அதனுடைய பின்னணி பார்க்க சொல்ல 10 ரூபா பாலாஜின்னு ஒரு பாட்டு பாடுறாரு, அதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷன் வருது, அங்கே இருக்கிற இதெல்லாம் வருது, அங்கே இருக்க சில செய்திகள்லாம் கிடைக்கிறதுல அதை வச்சு அவர் சொல்கிறாரு.
அதாவது இந்த ஆம்புலன்ஸ்ன்றது எடப்பாடியார் கூட்டத்திலே அது தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் அவரே வந்து ஒரு நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல அப்போ தான் அந்த பார்க்க சொல்ல அதில் ஆளே இல்லாமல் எந்த அழைப்பும் இல்லாமல் அவங்க வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒரு குழப்பத்தை கொந்தளிப்பை உருவாக்குனதுக்காக அந்த ஆம்புலன்ஸை பயன்படுத்தியிருக்காங்கன்றது முதல் முறையாக கண்டுபிடிச்சி வெளியே சொன்னது எடப்பாடியார் தான். அதுக்கு பிறகு அடுத்த கூட்டத்துலேயும் அது மாதிரி நடக்க சொல்ல வேலூரில் நினைக்கிறேன் அந்த சம்பவத்தை வந்து பார்க்க சொல்ல அதுலேயும் ஆள் இல்லாமல் திருச்சிலையும் அப்படி தான் பண்ணாங்க. அதனால் இது எல்லாமே திமுக வந்து இந்த கூட்டத்தை குழப்பத்தை உருவாக்குறது, இந்த கூட்டத்தில் வர்றவங்கள அடுத்த கூட்டங்கள் அவர் தொடர்ந்து நடத்த முடியாமல் தடுக்கிறதுக்கான முயற்சியில் அது ஒன்றா இருக்குன்றது எங்களுடைய சந்தேகம், எங்களுடைய பார்வை, எங்களுடைய அனுபவம்னு கூட சொல்லலாம். திமுகவுடைய சதி இருக்குன்னு நம்ம சொல்ல வரீங்களா? இல்லைங்க, ஆம்புலன்ஸ் வந்து இந்த ஆம்புலன்ஸ்குள்ள போகலைங்க. நான் சொல்றதுக்கு ஆம்புலன்ஸ் ஒரு யுக்தி. ஆம்புலன்ஸை வச்சு கூட்டத்தில் கொந்தளிப்பு உருவாக்குறது, குழப்பத்தை உருவாக்குறது எல்லாமே திமுக தொடர்ந்து அதிமுக கூட்டத்திலே செய்ய முயற்சி. ஆனால் அதிமுக கூட்டத்தில் அது ஏன் நிறைவேற்ற முடியலன்னா அங்கே வந்து பெரும்பாலும் அதிமுகவுக்கு வந்து சரியான கட்டமைப்புகள் எல்லா ஊர்லேயும் இருக்கு. ஓகே, இப்போ அங்கே அந்த கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா கூட அது வந்தவங்க யாரு அதெல்லாம் வந்து எங்கள் கட்சி நிர்வாகிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஒரு தொண்டர்களுக்கு ரசிகர்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அது இல்ல அதனால அவங்க வந்து வேற இன்னொருத்தர் பூந்தவங்க வந்து பண்ண முடியாது. அந்த கூட்டத்தை அவங்க ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே ஓகே. எல்லாருமே அங்க தெரியும், ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால எங்களை வந்து ஆர்கனைஸ்டு பீப்புள்ன்றதுனால அவங்களால எதையும் செய்ய முடியல. ஆனா இது வந்து அன்ஆர்கனைஸ்டு பீப்புள்ன்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாதனால அங்க நிர்வாகிகள் வந்து ஒரு வலிமையானவர்களாகவோ ஒரு கட்டுப்பாட்டில் அவங்கள வச்சிருக்கக்கூடியவங்களோ அங்கே இல்லாதனால இதை எளிமையா அவங்க கிட்ட செஞ்சிட்டாங்க. இதுதான் அங்க நடந்ததா நான் யோகிக்கிறது. செஞ்சிட்டாங்களா? ஆமா. யார் செஞ்சிட்டா? செஞ்சிட்டாங்கன்னா யார் அதை திட்டமிட்டாங்களோ அவங்க செஞ்சிட்டாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த இறப்புக்கெல்லாம் காரணம் மூச்சு திணறல், மிதிப்பட்டு இறந்தது, ஒழுங்கான உணவும் அவங்களுக்கு தண்ணியும் இல்லை, ஒரு டீஹைட்ரேட் ஆகி சாகுறாங்க. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பண்ணிட்டாங்கன்னு சொல்றது இல்லைங்க, நீங்க சொல்றதே என்னால புரிஞ்சுக்க முடியல. நீங்க வந்து அதுல வந்து பலருடைய பேட்டிகள் பார்க்க சொல்ல அவங்க வந்து ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, இந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்த சொல்ல நல்லா இருந்தாங்க, இறக்க சொல்ல போயிட்டாங்க. நான் வெளிப்படையே கேட்கிறேன். ஒண்ணு கேட்கிறேன், உங்க கட்சியில இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி, உங்க கட்சியில இருந்து டிஎம்கே போனாரு. டிஎம்கேல போன உடனே ஆதவர்ஜுனா போடுறதுலாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சதிக்கு காரணமே செந்தில் பாலாஜி தான் சொல்றாரு ஆதவர்ஜுனா. இல்லைங்க, செந்தில் பாலாஜியா இல்ல வந்து வேற இன்னொருத்தரான்றத ஆட்சியாளர்களா இல்ல போலீஸா இல்ல எல்லாமுமா ஆம்புலன்ஸான்றதெல்லாம் வந்து விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு அது முடிவு பண்ண வேண்டியது. நான் சொல்ல வர்றது அங்கே ஏதோ ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க, அது செஞ்சவங்க யாருன்றதை நீதிமன்றம் கண்டுபிடிக்கட்டும் அல்லது விசாரணை. அதை ஏடிஎம்கே நம்புறீங்களா ஸ்ட்ராங்கா? அங்கே ஒரு சதி நடந்திருக்கு. நிச்சயமா இந்த சம்பவம் ஒரு சதி இல்லாமல் செஞ்சிருக்கவே முடியாது. மூச்சு திணறல் வருவது எப்படி சதியா? மூச்சு திணறல் வந்து முழுக்க மூச்சு திணறலால் அந்த சம்பவம் நான் முடிச்சிடுறேங்க. மூச்சு திணறலால் ஒரு சம்பவம் நடந்திருந்தா அங்கிருந்து அத்தனை பேருக்கு மூச்சு திணறல் வந்திருக்குல்ல. இல்ல, அத்தனை பேருக்குமே வந்துச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? நெருக்கடியில யார் சிக்கிறாங்களோ, யார் பலவீனமா இருக்காங்களோ, யாரால மூச்சு விட முடியலையோ அவங்களுக்கு நடக்கும். நீங்க அந்த பலகீனம்ன்றது எல்லாருக்கும் வரும். அது ஆனா அங்க ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அதுல 2 பேருக்கு வருதுன்னா அது பலகீனமா? சின்ன குழந்தைக்கு வருது, மிதிப்பட்டு செத்தாங்கன்றாங்க, தள்ளி விட்டாங்கன்றாங்க, அடிச்சாங்கன்றாங்க, எத்தனையோ அதை வந்து நம்ம யூகிக்க முடியுமே தவிர அதை வந்து உறுதிப்படுத்த முடியாது. அதனால எது நடந்திருந்தாலும் அங்க செருப்பு வீசினதுக்கு பிறகு அந்த செருப்பு வீச்சை பார்க்க சொல்ல யாரோ செஞ்சிருக்காங்கன்றது புரியுதா? செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் கிடையாது. இல்ல கட்டுக்கிடங்காத கூட்டமோ கட்டுப்பாடற்ற கூட்டமா இருந்ததுனாலதான் இவங்களுடைய கட்டுப்பாட்டை அதுல நிலைநிறுத்த முடியுது. நான் கேட்கிறேன், செந்தில் பாலாஜி இதுல பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் தானே குற்றச்சாட்டுறாங்க. அப்ப அவர் மேல குற்றம் சாட்டினா அவர் வந்து நீதிமன்றத்துல போய் அல்லது விசாரணை அமைப்புகள் கிட்ட போய் அதை விளக்கம் சொல்லணுமே தவிர
அவர் பொது வழியில சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்ல அவருக்கு வந்து இப்ப அவர் குற்றம் சொல்றாங்க. ரெண்டாவது இந்த அரசை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு எப்படி பொறுப்பு இருக்கும்? அது திமுகவுடைய எம்எல்ஏ. அப்ப ஏன் வந்து அடிஷனல் தலைமைச் செயலாளர் பேட்டி தராங்க? இல்ல அந்த அவங்களுக்கு இல்லாத பொறுப்பு இவருக்கு என்ன இருக்கு? அப்ப ஏடிஜிபி எதுக்கு அங்க போய் பேட்டி தர்றாரு? ஏடிஜிபிக்கு தெரியாத விஷயம் இவருக்கு தெரியுதுன்னு அர்த்தமா? இந்த பேட்டி வந்து மதிப்பிற்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்களோ ஏஎஸ் கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் கொடுத்தாங்களா கொடுக்கலையா, கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமான்ற அந்த விவாதத்துக்கே நான் போக விரும்பல. அது வந்து தனி சப்ஜெக்ட். நான் கேட்கறது, அவங்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு செய்தியை செந்தில் பாலாஜி புரிய வைக்கணுன்ற அவசியம் வருது. ஒரு அரசியல் ரீதியா ஒரு படி வருதுன்னா அது அரசியல் கட்சி தானே சரிப்படுத்த முடியும். ஏங்க அவர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை செய்ய முடியும். அவர் தானே அவருடைய லா அண்ட் ஆர்டர் வந்து செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் இருக்கா? இல்ல. கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்தது செந்தில் பாலாஜியா? இல்ல. அவன் அப்படி இருக்க சொல்ல இவர் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. கழக மருத்துவ அணின்னு சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டி அந்த ஆம்புலன்ஸ் எப்படி உடனே வருது? இல்ல அது நான் என்ன இல்ல நான் நீங்க ஒரு 30-40 ஆம்புலன்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டியப்போ அங்க வச்சிருக்காங்களா கரூர்ல? இதுக்கு முன்ன பார்த்துருக்காங்களா? இல்ல இனி பார்ப்பாங்களா? நான் இது எல்லாம் வந்து விசாரணை. நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப தமிழக வெற்றி கழகம் செந்தில் பாலாஜி மேலேயோ திமுக மேலேயோ பழி போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுல ஒரு நியாயம் இல்லை. ஏண்டானா அது ஒரு கட்சி, இது ஒரு கட்சி. இதுல சம்பந்தமே இல்லை. நீங்களும் வந்து கூட சேர்ந்து பழி போட்டா நாங்க வந்து பழி போடவே இல்லை. நாங்க என்ன நடந்திருக்குன்னு யூகிக்கிறத எங்களுடைய யூகத்தை சொல்றோம். ரெண்டாவது, இதுல பாதிக்கப்பட்டது தாவேகாவினுடைய கேடர்ஸ்னா பிரச்சனை இல்லை. அங்க இருக்கிறது பொதுமக்கள். அந்த பொதுமக்களை பாதுகாக்க வேண்டியது, அந்த பொதுமக்கள் பாதிப்புகளை வெளிப்படுத்த வேண்டியது எதிர்கட்சியா எங்களுடைய கடமை. விஜய்க்கு ரசிகர்கள் வந்தாங்க விஜய் ரசிகர் கூட்டத்தை நடத்துறாருன்றது வேற. ஆனா அந்த மக்கள் ஒரு பெரிய தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இல்லாத ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு வந்து 41 பேர் இறந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு சொல்ல, அதுக்கு நாங்கள் வந்து என்ன காரணம்னு யோசிக்க கூடாதா? இல்லை அந்த பாதிப்புகள் தொடர்ந்து அடுத்த இடங்களில் நடக்கக்கூடாதா? ஏன் எங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் உணரக்கூடாதா? அதனால நாங்கள் வந்து இது யார் காரணம்? செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கட்சியில் இருந்தார்னா அந்த கட்சியில் அவரை தவிர வேற அந்த கட்சி வேற எந்த கட்சியும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருந்தாரோ? அப்படித்தானே இருந்தாரு. அதுதானே ஸ்டாலினே பேசினாரு. இருங்க, விசுவாசமா இருந்தாரு, விசுவாசமா இல்லைன்றதுல விவாதம் இல்லை. நான் சொல்றது அவர் கரூர் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கன்னு விரும்பினாரா இல்லையா? இதே ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கு சொல்ல போய் அங்க என்ன பேசினாரு? செந்தில் பாலாஜின்னு ஒரு மந்திரி இருக்கிறாரு, அவர் வந்து இங்க இந்த மாவட்டத்தை ஆட்டி படைக்கிறாரு, அவருடைய கட்டுப்பாட்டுல அவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டுக்கு என்று ஸ்டாலின் பேசுனது தானே. இப்போ அதே நிலைமையை வந்து இது பண்ணிட்டு இன்னைக்கு திமுகவில் ஒரு நிலை நடறாரு. ஒன்று வேணா, ஒரு 10 நாளைக்கு முன்ன 10 நாள் ஒரு வாரத்துக்கு முன்ன காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு மகளிர் பிரிவினுடைய தலைவர் கவிதா, அந்த அம்மா வந்து திடீர்னு திமுகவில் சேர்ந்தாங்கன்னு செந்தில் பாலாஜி ஒரு ட்வீட் போடுறாருல்ல. ட்வீட் போட்ட உடனே அந்த கரூர் எம்பி ஜோதிமணி என்ன பண்றாங்க, ரியாக்ட் பண்றாங்க. அதை கண்டிச்ச உடனே அதை ரிமூவ் பண்றாரு. ஆக காங்கிரஸ் கட்சியே இருக்கக்கூடாது, திமுக தான் இருக்கணும்னு நினைக்கிறவர் தாவேக இருக்கணும்னு விரும்புவாரா? தான் தாங்க பேசப்பட பொருளா இருக்கணும், நான் தாங்க பேசப்பட பொருளா இல்ல, அவருடைய கட்டுப்பாட்டுல கரூர் இருக்குன்னு காட்டுறாரு. அவரை மீறிட்டு திமுகவுலையும் யாரும் செயல்பட முடியாது, காங்கிரஸ்லையும் யாரும் செயல்பட முடியாது, புதுசா ஒரு கட்சியும் வந்துட முடியாது. அதிமுக கிட்ட அவருடைய பருப்பு வேவலை, அதுதானே தவிர மற்ற எல்லா கட்சியும் அவரை மீறிட்டு அங்க இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. நீங்க ஒரு பக்கம் விஜயை பெருசா கடுமையா சாட மாட்டீங்க, பிஜேபியும் பெருசா விஜய் சாட மாட்டது. ரெண்டாவது பிஜேபி என்னுடைய முதல்ல நான் சொன்னதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்க மாட்டீங்க. விஜய் இன்னும் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை. அவர் ஒரு அரசியல் தலைவருக்குரிய பணிகளை அவர் தொடங்கவில்லை. அவர் இன்னும் ரசிகர் மன்றமாக தான் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் ஆகலை, ரசிகர் நடிகராக தான் இன்னும் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு இருக்காரு. இதுதான் என்னுடைய முதல் சுற்றுல நான் சொன்னது. அதனால் அரசியல் மயப்படுத்தப்படாத ஒருவரை பற்றி நாங்கள் கவலைப்படவோ அல்லது அவருடைய நடவடிக்கைகளை விமர்சிக்கவோ
எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் நினைக்கிறோம். நான் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திமுக ஆட்சியின் ஏற்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்கணும், ஒரு சிறந்த ஆட்சியை நாங்கள் தரணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வரணுன்றதுல விரும்புறீங்களா? விஜய் வரணுமா வரலையான்றதை முடிவெடுக்க வேண்டியது அவரும் அவரை சார்ந்தவர்களும். அது போல அனைத்து இந்திய அண்ணா நீங்க அழைக்கிறீங்களான்னு கேட்குறேன். நாங்க வந்து எல்லாரையும் அழைக்கிறோம். விஜய் அழைக்கிறீங்க? நான் நேரடியா சொல்றேங்க, நாங்க வந்து எல்லாரையும் திமுகவுக்கு இதை தவிர எல்லாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பதை நாங்கள் ஏற்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் திமுகவை வீழ்த்துவதற்கு அவர்களுக்கு எதிரான சக்திகளை ஒன்று திரட்டுவதில் எங்களுக்கு எந்தவித தயக்கமோ கூச்சமோ இல்லை. நாங்கள் வந்து முழுக்க முழுக்க யார் ஆதரவு தந்தாலும் ஏற்றுக்கிறோம். இல்லை, நான் திருப்பவும் கேட்குறேன், விஜய் வரணும் விருப்பப்படுறீங்களான்னு கேட்குறேன். விஜய் இல்லைங்க, திமுகவுக்கு எதிராக யார் யார் குரல் கொடுத்தாலும் அவங்களுடைய குரலை நாங்கள் எங்களோட சேர்ந்து குரலாக இருக்கிறது. நீங்கள் ரொம்ப நாளாக அழைச்சிட்டு இருக்கீங்க, திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி கூட உங்ககிட்ட வர மாதிரி தெரியல. ஏங்க திமுக கூட்டணியில் இருக்க கட்சி வருதா வரலையான்றது இல்லை நான் சொல்லிடுறேன், நான் வரல. ஆனால் வந்து அந்த கூட்டணி உடையாம தான் இருக்குது. அப்போ 2026 வந்து திமுக வந்து வீழ்த்தப்பட்டு அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா கட்டாயமா கூட்டணி உடைஞ்சா மட்டுமே தானே சாத்தியப்படும். இல்லை பிரதாப், நீங்க வந்து ஒரு வழக்கறிஞர், நீங்க வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறத நான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. திமுக கூட்டணி உடையலன்றது நீங்க எப்போ சொல்லணும்னா தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு ஷீட் ஷேரிங் முடிஞ்ச பிறகு சொல்லணும். ஷீட் ஷேரிங் முடிஞ்ச பிறகா? ஆமா, அவங்க தான் ஒத்துப்பாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க ஒத்துக்குவாங்கன்னா அவங்க ஒத்துப்பாங்க. நீங்க சொல்றது என்னன்னா அவங்களுக்கு 10 கோடி 15 கோடி கொடுத்தா ஒத்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது இப்ப இருக்காது. நீங்க சொல்றது அர்த்தம், நீங்க ஒத்துப்பாங்கன்னா ஏன் காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு குரல் வந்து 105 சீட்டு கேட்போன்றது, விஜய் கூட சேர போறோன்றது, ராகுல் வந்து ஆதரவு சொல்றாருன்றது, எத்தனையோ பிரச்சனை இருக்கு. திருமாவளவனுடைய பேச்சு எல்லாமே, அதாவது அரசியல்ல வந்து கூட்டணி அமைகிறதுன்றது அந்த நொடி வேட்புமனு வித்ரா பண்றாங்க பார்த்தீங்களா? எத்தனை முறை காங்கிரஸே செஞ்சிருக்கு, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வாங்கியிருக்கு. மதிமுக எத்தனை முறை அதிமுக கூட இருந்துட்டு கடைசி நேரத்தில் வெளியே போயிருக்கு. அதனால கடைசி நொடியில கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால கூட்டணி பலமா இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதுக்கு காரணம் திமுக பலமா இல்லை. அதனால அவங்க கூட்டணி பலமா இருக்குன்னு நான் முடிச்சிடுறேன். கூட்டணி பலமா இருக்குன்னு அவங்க, எங்க கட்சி பலமா இல்லை, கூட்டணி பலமா இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்தவரைக்கும் எங்க கட்சி பலமா இருக்கு. எங்களுக்கு யார் வந்தாலும் வரலனாலும் நாங்கள் வெற்றி பெற முடியும். நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், மக்களோடு இருக்கிறோம். இன்னைக்கு ஏறத்தாழ 70-80% மக்களை நாங்கள் சந்திச்சிட்டோம், வாக்காளர்களை சந்திட்டு எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி உதயநிதி கூட தான் போறாரு. உதயநிதி எங்க போய் போறாரு? அதான் துபாயில இருந்து வேகமா வந்தாரு, வேகமா போனாரு தனி விமானத்துல. அதுதானே வந்தாரு. அவர் வந்து ஒரு போட்டோ ஷூட் நடத்தினாரு, மறுபடியும் போயிட்டாரு. ஒரு உண்மையான ஒரு பற்றாளராக இருந்தா அவர் வந்து மறுபடியும் அவர் உல்லாச பயணத்தை தொடர்கின்ற பயணமா வேற எங்க போயிருக்காரு? இப்போ துபாயில என்ன பண்றாரு? அது அரசு ரீதியான பயணம் கிடையாது. யாரு சொன்னாங்க? தெரியல, நான் காமெடி பண்ணாதீங்க. இல்ல நீங்க வந்து ஒரு வழக்கறிஞர், நீங்க வந்து அவர் இல்ல அரசு சார்பில் எங்க போயிருக்காரு? அவர் என்ன தொழில் முதலீட்டு இருக்க போறேன்னா சொல்லிட்டு போயிருக்காரு. இல்ல இப்பதானே தொழில் முதலீடு இழுத்துட்டு வந்தாங்க. அது வந்து அவங்க அப்பா இழுத்துட்டு வந்தாரு. இவர் எங்க போய் எடுத்தாரு? இவர் துபாயில இருக்கிறதா இப்ப சொன்னாங்க. போயிட்டாரு தான். ஆமா, வந்தாரு, திருப்பி துபாய் போயிட்டு சொன்னாங்க. அதனால அது அவருடைய விருப்பம். அவர் வந்து ஒரு தனி மனிதராக இருந்தால் நம்ம விமர்சிக்க போகிறதில்ல, ஒரு நடிகராக இருந்தாலும் அதை பற்றி நம்ம கேள்வி கேட்க போகிறதில்ல. அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறதுனால, அதுவும் வந்து உடனடியாக அந்த பாதிப்பு கேட்ட உடனே வந்து ஆறுதல் சொன்ன மனுஷன் ஏன் அடுத்த நிமிஷம் போயிட்டாருன்னு ஒரு சந்தேகம் வந்தது. அதனால சொன்னேன். நிறைவான கேள்வி, இப்போ திமுக கூட்டணி வந்து உடையலை, இன்கேஸ் வருங்காலத்தில் உடையாமல் இருந்தால் கூட பிஜேபி அதிமுக மட்டுமே ஒன்று சேர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியும் நம்புறீங்களா? இல்லை, இதுக்கு ஒரு பெரிய உதாரணமே தேவையில்லை. நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆமாம், நாடாளுமன்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து நின்று இருந்தா திமுக இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்குமா? அப்பயே சிக்கல. ஏன் நிக்கலன்றது வேற. அதுக்கு எங்க ரீதியாக எங்க தலைவர்களை விமர்சித்தாங்க பிஜேபி. அதனால அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனால நாங்கள் வெளியேறிட்டோம். நீங்க இந்த கூட்டணி பலமா இருக்கான்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் சொல்றேன்,
அப்போது அதுக்கு ஈக்குவலாக வந்து ஓரளவுக்கு பேரலாக இருந்திருக்கோம்ல, ஃபைட்டு பேரலாக இருந்திருக்கல, அதுதான் ரிசல்ட்டு. அதாவது பிஜேபி இல்லாததுனால தான் திமுக கூட்டணி பலமான கூட்டணியாக ஒரு தோற்றம் தெரியுது. இப்போ நீங்கள் வெற்றி பெறணும்னாலும் பிஜேபி ஆதரவு தேவைப்படுது. பிஜேபி ஆதரவு இல்லைங்க, அவங்க பிஜேபியினுடைய எதிர்ப்பாளர்கள்ன்ற வகையில தான் அவங்க எல்லா கூட்டணியும் அமைக்க முடிஞ்சிருக்கு. ஓகே, அது இல்லைன்னு அவங்க வேற எந்த ஒரு முக்கியமான ரீசன், அவங்களுக்கு வேற எந்த கொள்கையும் உடன்பாடும் இல்லை. அவங்களுக்கு இருக்க ஒரே கொள்கை ஒன்று பிஜேபி எதிர்ப்பு. அப்போ பிஜேபி ஆதரவு சக்திகளை நாங்கள் திரட்ட தானே வேணும், அதுதான் நாங்கள் செஞ்சிருக்கோம். ஸோ இதுவே போதுமானது நினைக்கிறீங்களா வெற்றி பெற? இதுவே போதுமானது தான், இதுவே போதுமானது. ஆனாலும் நாங்கள் ஆதரவு வந்து ஒரு ஓட்டில் கூட நாளைக்கு ரிசல்ட் மாறலாம். அதனால வர ஆதரவுகளை நாங்கள் இழக்க விரும்பல. எந்த ஆதரவு வந்தாலும் நாங்கள் திமுக எதிர்ப்புன்ற வகையில் எல்லா ஆதரவும் நாங்கள் ஏற்க தயாராக இருக்கோம். ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி சார். நன்றி.